ஒரு வேதக்காரர் வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சாப்பிடுவாங்களா, குடிக்கிறதுக்கெல்லாம் விசேஷமான பானம் உண்டான்னு கேட்டார். சொர்க்கவாசிகளுக்கு சாப்பாடு தேவை இருக்குமா, சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கா, சாப்பிடுவாங்களா, குடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே தண்ணி விசேஷமாக இருக்குமான்னு கேட்டார். ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா கேள்வி கேட்டுட்ட, சொர்க்கவாசிகள்னா நீ சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அவர் அப்படியே கண்ணை விழிச்சு பார்க்குறார். நீ சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவேன், நான் எவ்வளோ சாப்பிடுவேன், லிமிட் எவ்வளோங்க, எவ்வளோ சாப்பிடுவாங்க? 100 வாலிபர்கள் சாப்பிடும் சாப்பாடை சாப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதோட நிப்பாட்டினாங்களா ரசூல்? இல்லை, சொர்க்கத்து 100 வாலிபர்கள் என்றார். சொர்க்கத்து 100 வாலிபர்கள்னா உலகத்தில் ஒரு சொர்க்கவாசியின் அளவு என்ன, உங்களில் 100 இளைஞர்கள் சமம் ஒரு சொர்க்கத்து வாலிபர். காத்தமுன் நபியின் அப்படி 100 இளைஞர்கள் சாப்பிடும் சாப்பாடை உங்களில் ஒருவர் அங்கே சாப்பிடுவார் என்றார்கள் காத்தமுன் நபியின்.